இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அண்ணாமலை தமிழக முதல்வராக ஆதரித்தால் எனக்கு கடும் எதிர்ப்பா கட்டுக்கதை என்கிறார் ராயர். தமிழ்நாட்டின் அடுத்த முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் கே அண்ணாமலை தாம் ஆதரித்ததை ஜெலத்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் RSN ராயர் தற்காத்து பேசியுள்ளார். ஜனவரி 4ஆம் தேதி பினாங்கில் நடைபெற்ற தமிழ் வம்சாவளி மாநாட்டில் பேசிய அவர் அதற்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதாக கூறப்படுவதை மறுத்தார். அண்ணாமலையை ஆதரித்து பேசியதால் ராயர் திடீர் வெளியேற்றம் செய்யும் அளவுக்கு மாநாட்டில் சலசலப்பு ஏற்பட்டதாக DAP கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சதீஷ் முனியாண்டி நேற்றிரவு குற்றம் சாட்டியிருந்தார். ராயரின் பேச்சால் சபையில் கூச்சல் ஏற்பட்டு அவரின் பேச்சை நிறுத்துமாறு கண்டன குரல்கள் எழுந்ததோடும் மன்னிப்பு கேட்க வற்புறுத்தப்பட்டதாகவும் சதீஷ் கூறினார். அரசியல் சமயத்தில் தமிழர்களின் பெருமை, பாரம்பரியம், மதச்சார்பின்மை மற்றும் அதே இந்திய அரசியல் விவகாரங்களில் ஆழமான தெளிவில்லாமல் ராயர் பேசி இருப்பதாகவும் அவர் சாடியிருந்தார். ஆனால் அக்குற்றச்சாட்டுகளை ராயர் திட்டவட்டமாக மறுத்தார். என் உரையை நான் முழுவதுமாக முடித்துவிட்டு மதிய உணவு வரை மண்டபத்தில் தான் இருந்தேன் என்றார் அவர். என் உரையை முடிக்கும் போது கரகோஷமும் வரவேற்பும் கிடைத்தது என்பதே உண்மை. எனவே சதீஷ் எதையும் சொல்லும் முன் தகவல்களை உறுதி செய்து கொள்ள வேண்டும் என ராயர் சொன்னார். ரோட் ஷோ சந்திப்புகளை தொடரும் மஹிமா. ஜனவரி 11 இலவச தேவார வகுப்புகள் தொடக்கம். மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவை நாடளாவிய நிலையில் உள்ள ஆலயங்களின் நிலைகளை கண்டறிய ரோட் ஷோ மாதிரியான சந்திப்புகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. அக்டோபரில் அதன் புதிய தலைவராக டத்தோ என் சிவகுமார் அறிவித்த முக்கிய திட்டங்களில் புதிய இதுவும் ஒன்று. அவ்வகையில் ஸ்லாங்கூர் குவாலகுபு பாரோ ஸ்ரீ சித்தி விநாயகர் ஆலயத்தில் ஜனவரி 4ஆம் தேதி அவர் தலைமையில் ரோட் ஷோ நிகழ்வு நடைபெற்றது. அதில் 15 ஆலயங்களில் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். ஒத்துழைப்பை மேம்படுத்துதல், சமூக சவால்களை எதிர்கொள்வது, இந்து சமூகத்தின் வளர்ச்சி மற்றும் ஒற்றுமைக்கான பகிரப்பட்ட பார்வையை வளர்ப்பதில் அச்சந்திப்பு கவனம் செலுத்தியது. சமூகத்தின் பயனுக்காக ஜனவரி 11ஆம் தேதி இலவச தேவார வகுப்புகள், சமய வகுப்புகள், நாதஸ்வர பயிற்சி வகுப்புகள், மஹிமா தொடங்கப்படவிருக்கும் மகிழ்ச்சிகரமான தகவலையும் அவர் அறிவித்தார். இவ்வேளையில் ஜனவரி 19 பத்துமலை வளாகத்தில் நடைபெறவுள்ள தேசிய பொங்கல் விழாவில் திரளாக பக்தர்கள் பங்கேற்குமாறு சிவகுமார் அழைப்பு விடுத்தார். ஆசிய கல்வி விருதளிப்பு விழாவில் சிறந்த ஆசிரியர் விருதை தீபன் ராஜ் பெற்றார். ஆசிய கல்வி விருதளிப்பு விழாவில் தமான் சுத்தேரா தேசிய இடைநிலை பள்ளியின் ஆசிரியரான தீபன் ராஜ் சிறந்த ஆசிரியர் விருதை பெற்றுள்ளார். அறிவியல் மற்றும் பல்லுலக ஆசிரியரான 33 வயதுடைய அவர் தொழில்நுட்பம், கற்றல் மற்றும் புத்தாக்கம் அடிப்படையிலான திட்டங்கள் மூலம் மாணவர்களுடன் 42 புத்தாக்க திட்டங்களை வழிநடத்தியுள்ளார். தேடல் மற்றும் மீட்பு நடவடிக்கைக்கான நிலத்தடி ட்ரோன் திட்டம், கோழி வளர்ப்பு பிரச்சினைக்கு தீர்வு காண ஸ்மார்ட் கோழி தீவனம் திட்டம், மாணவர்கள் தங்களது நேரத்தை திறம்பட நிர்வகிக்க உதவும் ஸ்மார்ட் வைஸ் டைம் ப்ராஜெக்ட், சுற்றுச்சூழலை கண்காணிக்கும் ஃப்ராக் IoT திட்டமானது இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைத்து சுற்றுச்சூழல் நிலைத்தன்மைகளை கண்காணிக்கும், குறிப்பாக நீரின் தரத்தை கண்காணிப்பது போன்ற புத்தாக திட்டங்களை தீபன்ராஜ் சிறந்த ஆசிரியருக்கான விருதை பெறுகிறார். இதனிடையே கல்வியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி கல்வியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்ட மலேசிய ஆசிரியர் தூதக திட்டத்தில் தீபன்ராஜ் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். உப்நோடா சோதனையில் ஜொகூர் பாருவில் கைதான 12 தாய்லாந்து பெண்கள். ஜொகூர் பாரு தாமான் மவுண்ட் ஆஸ்டின் பகுதியில் உள்ள கேளிக்கை மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட உப்நோடா சோதனையில் 12 தாய்லாந்து பெண்கள் கைது செய்யப்பட்டனர். 22 முதல் 38 வயதிலான அவர்கள்
முறையான ஆவணங்கள் எதுவும் இன்றி அங்கு உணவு மற்றும் பானங்களை பரிமாறுபவர்களாக வேலை செய்து வந்துள்ளனர். இதையடுத்து குடிநுழைவு சட்டத்தின் கீழ் 14 நாட்களுக்கு அவர்கள் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டதாக தென் ஜொகூர்பாரு மாவட்ட போலீஸ் தலைவர் ரவுப் சலாமட் கூறினார். சனிக்கிழமை இரவு சுமார் 6 மணி நேரங்களுக்கு நீடித்த அந்த சோதனையில் அந்த மையத்தின் நிர்வாகி என நம்பப்படும் 19 வயது உள்ளூர் ஆடவரும் கைதானார். அவர் 3 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். சுற்றுலா விசாவை தவறாக பயன்படுத்தியது, பெர்மிட் இல்லாமல் அந்நிய நாட்டவர்களை வேலைக்கு அமர்த்தியது, உரிமம் இல்லாமல் கேளிக்கை மையத்தை நடத்தி வந்தது போன்ற குற்றங்கள் தொடர்பிலும் அச்சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. பாங்கியில் தில்லாக போலீஸ் சுடும் ஆயுதங்களை வெளிப்படையாக விற்று வந்த ஆடவர் சிக்கினார். ஜெல் பிளாஸ்டர்ஸ் எனப்படும் போலீஸ் சுடும் ஆயுதங்கள் மீதான அண்மைய அதிரடி சோதனைகளை கண்டுகொள்ளாதவராய் ஸ்லாங்கூர் பண்டர்பாரு பாங்கியில் உள்ள தனது கடையில் பொதுமக்களுக்கு அவற்றை வெளிப்படையாகவே விற்று வந்த ஆடவர் ஒரு வழியாக பிடிபட்டுள்ளார். சீருடை அல்லாமல் சாதாரண உடையில் வாடிக்கையாளர் போல் கடைக்கு வந்த போலீசிடம் 40 வயது அவ்வாடவர் சிக்கினார். போலீஸ் சுடும் ஆயுதங்கள் எவருக்கும் வேண்டுமானாலும் விற்கப்படும் என பொதுமக்கள் கண்ணில் படும் வகையில் அந்த அறிவிப்பு பலகையை அவர் தொங்க வைத்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மாறு வேடத்திலிருந்து போலீஸ் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்ட போதும் அந்நபர் அசரவில்லை. தான் விற்பது வெறும் துப்பாக்கி பொம்மையே என அவர் வாதாடியுள்ளார். எனினும் விசாரணையில் போலீஸ் சுடும் ஆயுதங்களை துடைக்க போலீஸ் போராடி வருவது தமக்கு தெரியும் என்றும், ஆனால் கையிருப்பை விற்று தீர்ப்பதை விட தமக்கு வேறு வழியில்லை என்றும் அவர் காரணம் கூறினார். அவரின் கடையில் நடத்தப்பட்ட சோதனையில் போலீஸ் பயன்படுத்தும் ஹெக்லர் மற்றும் காட்ச் MP5 ரக ஒத்திருக்கும் பொருள் உட்பட 105 போலீஸ் சுடும் ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இடியுடன் கூடிய கனமழை, இப்போவில் பல இடங்களில் திடீர் வெள்ளம். நேற்று மாலை பெய்த இடியுடன் கூடிய கனமழையால் இப்போவில் பல இடங்களில் திடீர் வெள்ளம் ஏற்பட்டது. தாமான் செம்பகா, தம்பூன் பட்டணம், ரசாக்கி பட்டணம் மற்றும் கம்புங் சுங்கை ரொகாம் உள்ளிட்டவை அதில் பாதிக்கப்பட்டன. குறிப்பாக தாம்பான் செம்பகாவில் 0.6 மீட்டர் உயரத்திற்கு வெள்ள நீர்மட்டம் இருந்துள்ளது. எனினும் நேற்றிரவு 8 மணி வரையில் அப்பகுதி மக்கள் எவரும் வெளியேற்றப்படவில்லை என தீயணைப்பு மீட்பு துறையினர் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். என்றாலும் 7 LFRT இயந்திரங்களில் அங்கு தொடர் கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டன. இவ்வேளையில் சமூக ஊடகங்களில் பார்த்த வரைக்கும் ஜாலான் ராஜா திலேரில் தாமான் ரெக்ரசி பாடாங் புலோவில் இருந்து ஜாலான் சுல்தான் அஸ்லான் ஷா சாலை சந்திப்பு வரை திடீர் வெள்ளம் ஏற்பட்டதாக தெரிய வந்தது. கிள்ளான் பேரங்காடியில் கைப்பையை திருடிய மாது போலீசிடம் சிக்கினர். புதன்கிழமை அன்று கிள்ளான் பண்டமாரானில் பேரங்காடியில் கைப்பையை திருடி வைரலான பெண் கைதாகியுள்ளார். கைப்பையை திருடின போதிலும் தனிப்பட்ட ஆவணங்கள், ஒரு டேப்லெட், ஒரு கைபேசி, ரொக்க பணம் என சுமார் 3000 ரிங்கிட்டிற்கு மேல் தமக்கு இழப்பு ஏற்பட்டதாக கூறி பாதிக்கப்பட்ட 39 வயது மாது முன்னதாக போலீசில் புகார் செய்தார். இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் மறுநாள் அதிகாலை 1 மணிக்கு பண்டார் புக்கிட் திங்கியில் உள்ள ஒரு வீட்டில் 37 வயது சந்தேக நபரை கைது செய்தனர். திருடப்பட்ட கைப்பையும் அவரிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்டது. விசாரணை அறிக்கை முழுமை பெற்று சந்தேக நபர் கிள்ளான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்படவிருப்பதை தென்கிள்ளான் போலீஸ் தலைவர் சாஹூன் ஃபாங் உறுதிப்படுத்தினர். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். பாதிக்கப்பட்ட பெண் பேரங்காடியில் பொருட்களை எடுத்துக் கொண்டிருந்த நேரத்தில் பக்கத்தில் தள்ளுவண்டியில் அவர் வைத்திருந்த கைப்பையை அடையாளம் தெரியாத பெண் ஒருவர் திருடி செல்லும் காட்சி CCTV கேமராவில் பதிவாகி முன்னதாக வைரலானது. இன்று அதிகாலை 3:15 மணியளவில் கேமரன் மலைகள் நிலச்சரிவு, முக்கிய சாலையை தடுப்பு. இன்று அதிகாலையில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் கம்புங் குழாயில் இருந்து கேமரன் மலைக்கு செல்லும் முக்கிய பாதையான ஜாலான் கம்புங் ராஜா ப்ளூ வேலி சந்திப்புக்கு அருகில் தடை ஏற்பட்டுள்ளது. கேமரன் ஹைலாண்ட்ஸில் பாதுகாப்பு படை இன்று அதிகாலை 3:15க்கு தகவல் பெற்றதை தொடர்ந்து நிலைமையை மதிப்பிடுவதற்கும் உதவி வழங்குவதற்கும் குழுவை பாதிக்கப்பட்ட பகுதிக்கு அனுப்பப்பட்டது. நிலச்சரிவால் இரு திசைகளிலும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டிருப்பது
தற்போது பாதிக்கப்பட்ட பகுதியில் மண் அகற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் முகநூல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே கேமரன் ஹைலேண்ட் செல்வதற்கு லிப்பிஸ் வழியாக சுங்கை கோயோங் அல்லது தாப்பா சாலை வழியாக மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு சாலை பயணர்களுக்கு அறிவுறுத்தப்படுவதாக நேற்று பிற்பகல் முதல் தொடர்ந்து பெய்த கனமழையால் நிலச்சரிவு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலச்சரிவால் வீடு அல்லது உயிர் சேதம் எதுவும் ஏற்பட்டதாக இன்னும் தகவல் கிடைக்கவில்லை. பஹாங் ஆற்றில் ஆண் மாணவர் சடலம் மீட்பு. கம்புங் ஜெராந்தோட் ஃபெரி அருகே சுங்கை பஹாங் ஆற்றில் மீன்பிடிக்க சென்றபோது காணாமல் போனதாக கூறப்பட்ட 2ஆம் படிவ மாணவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. சம்பவம் நடந்த இடத்திலிருந்து 800 மீட்டர் தொலைவில் இன்று காலை மணி 7:37 மணிக்கு ஜைனுல் ஃபாமி என்ற அடையாளம் கூறப்பட்ட 14 வயதுடைய மாணவனை தேடும் நடவடிக்கை இன்று காலையில் 3வது நாளாக மேற்கொள்ளப்படுகின்ற போது அவனது சடலம் கண்டுபிடிக்கப்பட்டது. மீட்கப்பட்டதாக பஹாங் தீயணைப்பு மற்றும் குடிநுழைவு துறையின் பொது உறவு அதிகாரி சுல்ஃபைடி ஜக்காரியா தெரிவித்தார். தெமிர் தேசிய இடைநிலை பள்ளியில் பயின்று வந்த அஸ்மி ஜைனுல் தனது 2 நண்பர்களுடன் மீன் பிடித்துக் கொண்டிருந்த போது சனிக்கிழமை மாலை 5 மணி அளவில் ஆற்றில் தவறி விழுந்தான். சிரம்பானில் 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் தம்பதியர் மரணம். புகிட் புட்டூஸுக்கு அருகே ஜாலான் சிரம்பான் குவாலபிலா சாலையில் ஒரு தம்பதியர் பயணம் செய்த கார் இதர 2 வாகனங்களுடன் விபத்துக்குள்ளானதில் அவ்விருவரும் மரணம் அடைந்தனர். விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே 50 வயது பெண் இறந்த வேளையில் அவரது 52 வயது கணவர் மருத்துவமனையில் மரணமடைந்தார் என சிரம்பான் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் முகமது ஹட்டா செய்டின் தெரிவித்தார். நேற்று மாலை மணி 6:45 மணி அளவில் சிரம்பானில் இருந்து கோலப்பிலாவுக்கு புரோட்டான் எக்ஸோவை ஓட்டி சென்ற 22 வயதுடைய ஆடவரின் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து எதிரே உள்ள வழித்தடத்தில் நுழைவதை தொடர்ந்து புரோடுவா கஞ்சில் மற்றும் புரோடுவா அக்சியா காரில் மோதியதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது ஹட்டா தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து புரோடுவா அக்சியா காரின் முன்புறம் அமர்ந்திருந்த பயணி தலையில் ஏற்பட்ட கடுமையான காயத்தினால் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்தார். புரோட்டான் எக்ஸோரா காரை தனியாக ஓட்டி வந்த அதன் ஓட்டுநர் 2 கார்களிலும் காயமடைந்த வேளையில் புரோடுவா கஞ்சிலில் சென்ற பயணி சொற்ப நிலையில் காயத்திற்கு உள்ளானார்.